நம்ம ஆடு வந்து ஹலாலான ஒரு ஒரு பொருள் தான். ஆனால் அதில் வந்து எங்கள் ஊர் சைடு அபிராமம், எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், பொட்டாட்டோ கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. பொட்டாட்டோ கறி சாப்பிட்டா ரொம்ப பெரிய அந்த பன்னிக்கறி சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் பண்ணுறாங்க. அதனால் அதை பற்றி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்திலிருந்து அப்துல் கலார் பேசுகிறேன். அடுத்ததாக அபிராமம் அப்துல் காதிர் என்பவர் கேட்டிருக்கார் கேள்வி. இந்த கேள்வியை பாருங்கள். இவர் கேட்குறது என்ன கேள்வின்னா, பெண் ஆடு பெட்டை ஆட்டை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி காரணம் என்னென்னு கேட்டால், நம்ம சமுதாயத்திலையும் பிற சமுதாயத்திலையும் பிராணிகளில் ஆண் இனம்தான் சாப்பிடுவதற்கு உரியது, பெண் இனம் சாப்பிடுவதற்கு உரியது அல்ல என்கிற ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது. அது முஸ்லீம்களும் அந்த நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள். மார்க்கத்தில் இதை பற்றி என்ன சொல்லுது, அப்படி பெண் ஆடு வந்து தடுக்கப்பட்டு இருக்குதான்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு வந்து மார்க்க ரீதியாகவும் நம்ம ஆதாரத்தை காட்ட வேண்டி இருக்கிறது. நடைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மாடு போன்ற பிராணிகளை தவிர்த்து விட்டு பறவை இனங்களை நம்ம சாப்பிடுகிறோம். பறவை இனங்களில் ஆண் இனம் இருக்கிறது, பெண் இனமும் இருக்கிறது. அதில் இப்படி யாராவது வேறுபடுத்துகிறாங்களா? சேவல் தான் சாப்பிடணும், கோழி சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை, ரெண்டையும் சாப்பிட்றாங்க. ஒரு பெண் இனம்னா அது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்களே, ஆனால் பறவையில் புறாவாக இருந்தாலும் சரி, குயிலாக இருந்தாலும் சரி, இன்னும் வேறு எந்த கொக்குவாக இருந்தாலும் சரி, நாரையாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வான்கோழியாக இருந்தாலும் சரி, காடையாக இருந்தாலும் சரி, இந்த ஆண் பெண்ணுண்டு வந்து வித்தியாசப்படுத்தி இவங்க வாங்கிறது இல்லை. அப்போ எல்லா எல்லா பாலினத்தையும் சாப்பிடுகிறார்கள். அது ஆண் பாலாக இருந்தாலும் பெண் பாலாக இருந்தாலும் அது சாப்பிடுகிறார்கள். அப்போ அதிலிருந்து என்ன நம்ம விளங்க வேண்டியிருக்குன்னு கேட்டால், இது ஆண் பெண் பிரித்து பார்க்குற ஒரு விஷயமாக இவங்களே கருதவில்லை. ஆடு மாடுன்னு ரெண்டு இனத்துக்கு தான் இப்படி கருதுகிறார்கள். மீதி உள்ள எல்லா உயிரினங்கள்லையும் அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, அது மனிதனுக்கு அது மாமிசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அது ரெண்டையும் சாப்பிடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கும் பொழுது அதிலிருந்து அவங்க விளங்கி கொள்ள வேண்டும், இது ஆணும் பெண்ணுன்னு வித்தியாசப்படுத்தல ஒன்றும் இல்லை. ஆணை எப்படி ஆண் உயிரினத்தை சாப்பிட்டாலும் பெண் உயிரினத்தை சாப்பிட்டாலும் ரெண்டுமே சமமானது தான். இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். மார்க் அடிப்படையில் இதுக்கு வந்து தெளிவாகவே நமக்கு குர்ஆனில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கால்நடைகளில் ஆணையும் சாப்பிடலாம் பெண்ணையும் சாப்பிடலாம்ங்கிற அந்த வாசகம் திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. 6வது அத்தியாயத்தில் 144வது வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 8 வகையான ஜோடிகள் உள்ளன. அதாவது செம்மறி ஆட்டில் 2 இருக்கிறது, வெள்ளாட்டில் 2 இருக்கிறது. அதாவது வெள்ளாட்டில் ஆண் பெண் என்று இருக்கிறது, செம்மறி ஆட்டில் ஆண் பெண் என்று இருக்கிறது. இது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, குல் நபியை நீங்கள் கேளுங்கள், தக்கரைனி ஹர்ரம அமில் உன்சையினி, இந்த வெள்ளாடு செம்மறி ஆட்டில் வந்து ஆண் பிராணிகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானா, பெண் பிராணிகளை ஹராமாக்கி இருக்கிறானா? இது ஹராம் அது ஹராம்னு சொல்கிறாங்களே, இப்படி ஆணை ஹராமாக்கி இருக்கிறானா, பெண்ணை ஹராமாக்கி இருக்கிறானா, தடுத்திருக்கிறானா என்று கேளுங்கள். நபியூனி பி இல்மின் இன்குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அறிவார்ந்த சான்றோடு இதற்கு விளக்கமளியுங்கள் அப்படின்ட்டு திருக்குர்ஆன் வந்து அந்த மக்களை பெண் இனத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காக வேண்டி இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதே மாதிரி ஒமினல் பக்கரி இஸ்னைனி ஒமினல் இபுலி இஸ்னைனி ஒமினல் பக்கரி இஸ்னைனி, ஒட்டகத்தில் 2 மாட்டில் 2 இருக்கிறது ஆண் பெண் என்று. அப்போ குல் தக்கரைனி ஹர்ரம அமில் உன்சையினி, இதில் ஆணை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானா பெண்ணை ஹராமாக்கி இருக்கிறானா, அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்கடா என்று நீங்கள் கேளுங்கள். அப்புறம் நல்லா இறைவன் கேட்குறான், அம் குந்தும் சுகதா
நீங்கள் வந்து சாட்சியாக இருந்தீர்களா? இது வசாக்குமுல்லாஹு பிஹாதா, இதை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லும் போது நீங்க சாட்சியா இருந்தீங்களா? அல்லாஹ் தானே சொன்னாங்கிறீங்க. இறைவன் ஹராமாக்கினான் என்று சொல்லித்தானே அந்த ஜாகிலியா மக்கள், அறியாமை காலத்து மக்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், இப்படி அல்லாஹ் சொன்னாங்கிறீங்களுக்கு நீங்க சாட்சியா இருந்தீங்களா? ஃபமன் அல்லமு மிம்மன் இஃப்தர அலல்லாஹி கதிபன், யார் அல்லாவின் பேர்ல பொய்யை இட்டு கட்டுகிறானோ, லியுதில்லன் நாஸி பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் மக்களை வழிகெடுப்பதற்காக இப்படி எவனாவது செஞ்சால், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் என்று இந்த 143 144 வசனங்கள் சொல்கின்றன. அப்ப அன்றைய மக்கள் வந்து சில பெண் பிராணிகளை சாப்பிடக்கூடாது, சில வகையான ஆண் பிராணிகளை சாப்பிடக்கூடாது, அவங்களாம் ஒரு இஷ்டத்துக்கு சொல்லி கொண்டு இருந்தார்கள். அப்படி அவர்களுக்கு மறுப்பாக இந்த வசனம் இறங்குகிறது. இதெல்லாம் எதை இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான்? ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? இதை ஹராமாக்கி இருக்கிறான், தடுத்திருக்கிறான் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா? அதை ஹராமாக்கி இருக்கிறான்னு ஆதாரம் இருக்குதா? அப்படி ஆதாரம் இல்லைன்னாலும் அறிவார்ந்த சான்று, இது ஆண் தான் சாப்பிடத்தக்கது, பெண்ணை சாப்பிட்டா விஷம், செத்து போயிடுவீங்க, இந்த மாதிரியான எப்படியாவது ஒரு அறிவார்ந்த சான்று ஏதாவது இருக்குதா? அறிவார்ந்த முறையில் பேசினா இதில் ஆண் பெண் என்று வித்தியாசப்படுத்த முடியாது. அதனால இதை சாப்பிட உயிரை கொள்றது அப்படி ஒரு மனசில் சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களா இருந்தால் ரெண்டையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். இதை சாப்பிடலான்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கூட சாப்பிடலான்னு தான் என்ன செய்யணும், முடிவு எடுக்கணும். அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. நடைமுறையில் எடுத்து பார்த்தா கூட, அந்த ருசியெல்லாம் எடுத்து பார்த்தா கூட ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடைமுறை என்ன செய்கிறாங்கன்ற ஒரு கசாப்பு கடைக்காரருக்கு தெரியாமல் ஆட்டை அறுத்துட்டான்னு வைங்க, பிடிச்சி மரத்தில் கட்டி அவரை என்ன படாதப்படுத்துவாங்க கிராமங்களில். ஆட்டை அறுக்கிறது வந்து ஒரு பன்றியாக இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆட்டை வந்து கிடான்னு சொல்லி ஏமாத்துறது கோவம் தான் அவங்களுக்கு ஒரு சொல்லி இருக்கலாம். இது ஆட்டு பொட்ட ஆடு இறைச்சி, இது கிடா ஆடு இறைச்சின்னு சொல்லி விற்றால் அதில் எந்த ஒரு பிழையும் கிடையாது. ரெண்டுமே ஒரே சமமான ருசியில் தான் இருக்கும், தரத்தில் தான் இருக்கும். அது சும்மாவாது அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி உங்களால் உண்டாகி கொண்ட நம்பிக்கை, அது ஒரே தரத்தில் தான் இருப்பதற்கு உங்களுக்கு இதில் சாப்பிட்ட அனுபவம் இல்லாட்டி சேவல் கறியும் கோழிக்கறியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேண்டாம் பாருங்கள், அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அந்த மாதிரி வந்து வழங்கி கொண்டோம்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஒரு அறிவார்ந்த முறையில் இது சாப்பிட்டால் இந்த காரணத்தினால் இது சரி, இதை சாப்பிட்டால் இன்னென்ன காரணத்தினால் இது சரி இல்லை என்று வேறுபடுத்தி காட்டுவதற்கான ஒரு லாஜிக்கு, தர்க்க ரீதியான அறிவியல் பூர்வமான ஒரு சுகாதார அடிப்படையிலான காரணங்கள் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் ஒரு காரணம் இல்லை. இப்போ என்னதுக்கு அப்படி பிரிக்கிறீங்க? சைவமா அசைவமான்ட்டு அது ஒரு விவாதம் நடந்தால் அது தனியாக பேசிக்கலாம். இப்போ சாப்பிடலான்னு ஒத்துக்கொண்ட ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் ஆண் பெண் என்று பிரிக்க உங்களுக்கு என்ன அடிப்படை இருக்குது? ஒரு அடிப்படையுமே இல்லை. அது போக இந்த பெட்டாடை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்வதனால, பெட்டையான ஒரு பசுமாடுகளை அடிக்க சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிற காரணத்தினால அதில் என்ன ஏற்படுதுன்னு கேட்டால், அந்த ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். இந்த சாப்பிடக்கூடாது இந்த கொள்கையின் காரணமாக. காளமாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து உழவுக்கு அல்லது வண்டி பூட்டுவதற்கு தகுதியற்றதாக ஒரு வயசில் ஆகும். அப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு எப்படி தீனி போடுறது என்று சொல்லி என்ன செய்வாங்க, அதை விற்பனை செஞ்சிருவாங்க. எதுக்கு விற்பனை செய்வாங்க? அடிமாட்டுனா அறுத்து திங்கிறது, அதுக்காக வேண்டி விற்பனை செய்து விடுவார்கள். அந்த மாதிரி விற்பனை செய்வதன் மூலமாக அந்த ஏழை விவசாயி, இந்த காளை மாட்டை வைத்து பயன்பெற்று கொண்டிருந்த விவசாயி தன்னுடைய நஷ்டத்திலிருந்து விடுபடுவான். இன்னொரு சும்மா அவனுக்கு இருக்காது. அதே நேரத்தில் பசுமாடை வளர்க்குறான். எதுக்கு வளர்க்குறான்? 2 பர்பஸுக்கு வளர்க்குறான். ஒன்று வந்து அதன் மூலமாக இனவிருத்தி, குட்டிகள் நிறைய கிடைக்கிறது. ஒரு மாடு வாங்கினோம்னா 5 மாடு 10 மாடாக அது ஆயிரும் என்பதற்காக வேண்டி அதை வளர்க்குறான் ஒன்று. அது போக அந்த குட்டி போடும்போது கூடுதலாக அவனுக்கு ஒரு லாபம், பால் கறக்கிற ஒரு லாபம் கிடைக்கிறது. இந்த 2 லாபத்துக்கு தான் அதை வளர்க்குறான். அந்த பசுமாடோ அல்லது ஆடோ வந்து பாலும் கறக்கவில்லை, குட்டியும் போடவில்லை என்று சொன்னால் அதுக்கு சும்மா தான் அவன் தீனி போடணும். சும்மா போடுவது வந்து சாதாரண ஒரு கிராமத்து விவசாயிக்கு இது கட்டுப்படி ஆகுமா? அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் வந்து அவன் சாப்பாட்டுக்கு தாளம் போடுறான். அப்படியான ஒரு மக்கள் சுமையில் வந்துக்கிட்டு நீ வந்து பெட்ட ஆடுன்னா நீ செய்யணும், பசுமாடுன்னா அதை வந்து நீ ஒன்றுமே விற்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, இறைச்சிக்காக விற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவன் வச்சு தான் தீனி போடணும். எப்படி போட முடியும் அவனுக்கு? அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவன் வந்து என்ன செய்வான்? இதுக்கு தீனியாக போடுவான். பெரிய கார்பரேட் நிறுவனங்களாக மாடுகள்லாம் வளர்க்குறாங்க, விவசாயி தானே வளர்க்குறான். அப்போ என்ன செய்யணுன்றா, இது இந்த தவறான நம்ம முடிவின் காரணமாக இந்த பொருளாதார ரீதியாக அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வருது. இதை சாப்பிட்றோம், அதை கலந்து சாப்பிடு, அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்காதுல்ல.
வயசான காலத்தில் உள்ள மாட்டை என்ன செய்வாங்க, அடிமாட்டுக்கு விற்பனை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக அந்த ஏழையுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், சிரமங்கள் குறையும். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து இந்த ஒரு மனசில் மாற்றிக்கணும். இது தப்பான முடிவு. இது அல்லாஹ் சொல்லாத ஒன்றை ஒரு வீம்புக்காவது திண்டு பார்த்துடணுமா. ஏன்னு கேட்டால் ஹலாலான ஒன்றை வந்து ஹராமுன்னு ஒரு கருத்தை விதைக்கிறாங்கல்ல, இதை உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், நம்ம அதெல்லாம் பிரித்து பார்க்காம நாளைக்கு பொட்டு ஆடை போடுறான்னு போய் என்ன செய்யுங்க, கசாப்பு கடையில் ஒரு 10 பேரை போட்டு போய் ஆர்டர் பண்ணி என்ன செய்யுங்க, அதை சாப்பிட்டு பாருங்க. ஏன்னு கேட்டால் இதை எப்படி தான் மாற்றுறது, ஹராமுன்னு இப்படி இல்லாத ஒன்று, தடுக்கப்படாத ஒன்று தடைன்னு அப்படி மக்கள் பரவும் பொழுது அதனால் பிற நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு ஆண் மாடுகள் எல்லாம் ஒரு விற்பனையாகி ஏதோ ஒரு பாதி காசு வந்துடுது. பெண் மாடுகள் ஆடுகள்லாம் விற்பனையாகாமல் அவனுக்கு லாஸ் ஆகுதுன்னு அவனுக்கு மட்டுமா லாஸு, அதன் மூலம் வருவாய்கள் வந்தால் அது அரசாங்கத்துக்கு லாபம். அதெல்லாம் அதுலேருந்து வரக்கூடிய வரி போக்குவரத்துலாம் என்ன செய்யும், அவனுக்கு லாபமாக இருக்கும். எல்லாத்தையும் பாதிக்குது, ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை பாதிக்கிறது. அது போக வந்து விலை அதிகமாவதற்கு இது காரணமாக இருக்குது. இதையும் சாப்பிடலாம் அதையும் சாப்பிடலாம்னு சொன்னால் அது ஆடுகள் இந்த சந்தையில் ஒரு உதாரணமாக 100 ஆடு வந்தால் சந்தைக்கு அப்போ ஒரு ரேட்டு வைக்குவாங்க. 200 ஆடு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ சீக்கிரம் வைக்கணுங்கிறதுக்காக ரேட்டை குறைக்குவாங்க. இப்போ வந்து வெறும் கிடாயாக வந்து நிற்கும் பொழுது 100 தான் வரும் என்றால் 2 கலந்து வந்து ஒரு 200 வந்துடும் சந்தைக்கு. அப்போ விலை என்ன செய்யும், 5000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு ஆடு 3000 ரூபாய்க்கு விற்கும். அதே மாதிரி 700 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு கறி வந்து மட்டன் வந்து 400 ரூபாய்க்கு கிடைக்கும் பரவலாக வரும் பொழுது. அப்போ 2 கலந்து இருக்கும் பொழுது வாங்குகிற மக்களுக்கு நன்மை. இதை வாங்கி அதை இப்படி கோழியில் சிந்திச்சு பாருங்கள். சேவல் தான் சாப்பிடணும்னு சொன்னால் சேவல் என்ன விலைக்கு விற்கும், இப்போ 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, அந்த ரேஞ்சுக்கு 220 ரூபா 230 ரூபான்னு விற்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு தான் வந்து கிடைக்குமா, கிடைக்காது, கூடுதலாக போயிடும். சேவல் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொன்னால் அதனுடைய விலை வந்து தாறுமாறாக ஏறி போயிடும். அப்போ பொருளாதார ரீதியாக வளர்க்குறவங்களுக்கும் ஒரு கஷ்டம் ஏற்படுது, வாங்குகிற மக்களுக்கு என்ன செய்கிறது, அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் ஏற்படுது. வாங்குகிற மக்கள் வந்து அதிகமான காசை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு. இது தப்பான முடிவு. இதை நிறுத்திக்கொள்ளணும், மாற்றிக்கொள்ளணும். இது குர்ஆனிலே தெளிவாக அனுமதிக்கப்பட்ட